ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரண்டெக் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஒரு ஸ்டோரி போடுறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஸ்டோரி போடும்போது அந்த ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியாமல் ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் ஒரு பேர் 2 பேர், இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் 1000 பேர் இருந்தாலுமே அதில் 1 பேர் 2 பேர் மட்டுமே பார்க்குற மாதிரி செட் பண்ணி எப்படி ஸ்டோரி போடுறோன்னு சொல்லி தான் இன்றைக்கி வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இப்போ இன்ஸ்டாகிராம்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டோரியில் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் 5000 ஃபாலோவர்ஸ் 10,000 ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தாலுமே அதில் 10 பேர் 5 பேர் மட்டுமே பார்க்குற மாதிரி செட் பண்ணி வந்து ஸ்டோரி போட்டுக்கலாம். அந்த மாதிரி எப்படி பண்ணுற சொல்லி வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட், இந்த மாதிரி இது எல்லாம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வெப்சைட்னால் ப்ரௌசரில் போய்ட்டு இந்த மாதிரி செட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்ஸ்டாகிராம் ஆப்பில் செட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு போய்க்கிங்க. போனதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைலுக்கு வந்து போய்க்கிங்க. போனதுக்கப்புறம் எப்பயும் போல் உங்களோட ப்ரொஃபைலில் அந்த ப்ளஸ்ன்ற சிம்பிள் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி காமிச்சிச்சு அப்படின்னா எதாவது ஒன்று செலக்ட் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டோரி ஆட் பண்ண சொல்லும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்காண்டி ஏதாவது ஒரு ஸ்டோரி ஆட் பண்ணிக்கங்க. நான் உதாரணத்துக்காண்டி இப்போ சும்மாக்காண்டி ஏதாவது ஒரு ஸ்டோரி ஏதாவது ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உதாரணத்துக்காண்டி இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள், கீழே யுவர் ஸ்டோரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அந்த இதை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து உங்களோட நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்க அக்கௌண்ட், உங்களோட ஃபாலோவர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து காமிக்கும். இதில் நீங்கள் யாருக்கு மட்டும் தெரியும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேமை மட்டும் செலக்ட் பண்ணிக்கங்க. இதில் 1 பேர் நேம் மட்டும் செலக்ட் பண்ணலாம், 2 பேர் நேம் செலக்ட் பண்ணலாம், 10 பேர் நேம் செலக்ட் பண்ணலாம். நீங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேம் மட்டும் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி டிக் வந்துடும். வந்ததுக்கப்புறம் கீழே டன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. கிளிக் பண்ணி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லியிருக்கும், அதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. கிளிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டோரி வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணிக்கக்கூடிய ஸ்டோரி வந்து நார்மல் ஸ்டோரி மாதிரி கலர் மாதிரி இல்லாமல் பச்சை கலராக வந்து தெரியும். அதுவும் இல்லாமல் இது வந்து நீங்கள் யார் நேம் இதில் அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் கொடுத்தீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மத்தபடி வேறு யாருக்குமே தெரியாது. நீங்கள் எத்தனை ஆயிரம் ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தாலுமே நீங்கள் அவங்க நேமை செலக்ட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மத்தபடி யாருக்குமே தெரியாது. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் போட்டிருக்கீங்க அப்படின்றதும் தெரியும். ஏன்னா நார்மலாக இருக்க மாதிரி ஸ்டோரி வந்து காமிக்காது. இந்த மாதிரி அவங்களோட ஸ்டோரி மட்டும் பச்சை கலரில் வந்து காமிக்கும். நீங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து காமிக்கும். அதுவும் இல்லாமல் அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு கீழே அந்த ஸ்டோரியை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா எடிட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டுன்னு சொல்லிருக்குமா, கிளிக் பண்ணி அப்படின்னா இதில் மறுபடியும் நேம் கேட்கும். இதில் நீங்கள் வேறு யாரோட நேம் மாற்றணும் அப்படின்னாலுமே மாற்றிக்கலாம். மாற்றிட்டு டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு வேறு ஆளுமே வந்து பார்க்குற மாதிரி செட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் தெரிகிற மாதிரி செட் பண்ணி அப்லோட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. நன்றி மக்களே. மீண்டும் உங்களை அடுத்த நல்லது ஒரு வீடியோவில் சேர்க்கிறேன். நன்றி, பாய்.